பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 30வது நாள் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், எதை குறித்தும் சோர்ந்து போகவும் வேண்டாம். நம்முடைய மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். இக்காலத்து பாடுகள் இனி நமக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. இன்று ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இன்னொரு விசை வாசிக்கிறேன். லூக்கா 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே இந்த சகேயு என்கிற மனிதனை குறித்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த சகேயுக்கு இல்லாத ஆசீர்வாதங்கள் ஒன்றுமே இல்லை. அவர் ஒரு டாக்ஸ் கலெக்டர், ஒரு பெரிய பணக்காரன், நிறைய வசதிகள் அவனுக்கு இருந்தது. சமுதாயத்தில் எல்லாரும் மதிக்கக்கூடிய பெரிய உயர்ந்த மனிதன். ஆனால் வெளி தோற்றத்திற்கு எல்லாருடைய பார்வைக்கும் உயர்ந்த மனிதன், சந்தோஷமான மனிதன். இவனுக்கு என்ன இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் இருதயத்துக்குள்ளே சகேயுவுக்கு ஒரு பெரிய வெற்றிடம் காத்திருந்தது. ஆறுதல் இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வெளியே யாருக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் அவனுடைய வீட்டை கர்த்தர் சந்தித்து கர்த்தர் சொல்லுகிறார், இன்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அன்றிலிருந்து அவனுடைய இருதயத்தில் இனம் புரியாத ஒரு சந்தோஷம், யாரும் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷம் அந்த சகேயினுடைய இருதயத்திற்குள்ளே கடந்து வந்தது. நான் நம்புகிறேன், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கலாம். எனக்கு சம்பளம் இருக்குது பாஸ்டர், எனக்கு வசதிகள் கொஞ்சம் இருக்கிறது, எனக்கு வெளி தோற்றத்திற்கு யார் பார்த்தாலும் இவ்வளோ பெரிய நெருக்கத்தில் இருக்கிறதை யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது, என்னை கர்த்தர் நன்றாய் தான் வைத்திருக்கிறார். ஆனால் ஏதோ என்னுடைய இருதயத்திற்குள்ளாக இனம் புரியாத ஒரு கவலை, என்னை மகிழ்ச்சி அடைகிறதற்கு ஒன்றுமே இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு சரீர பலவீனம் என்னுடைய இருதயத்தை நெருக்கி கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்று கர்த்தர் இந்த 30வது நாள் வாக்கு கொடுக்கிறார், இன்று உனக்கு ரட்சிப்பு வந்தது. நான் நம்புகிறேன், சகேயுவை ஒரு நாள் ஆண்டவர் சந்தித்து அந்த வெற்றிடத்தை கர்த்தர் பூர்த்தி செய்தது போல இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய இருதயத்திலே இனம் புரியாமல் இருக்கிற வெற்றிடம், யாரும் அறிய முடியாமல் இருக்கிற அந்த வெற்றிடம், யாரும் சரி செய்ய முடியாத அந்த வெற்றிடத்தை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் சரி செய்வேன். ஒரு சமாதானம் உங்களுக்கு கடந்து வரும், ஒரு சந்தோஷம் உங்களுக்கு நிச்சயமாய் கடந்து வரும். இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிற நானும் ஒரு நாள் வெளி தோற்றத்திற்கு பார்வைக்கு யாருமே என்னை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இருதயத்திற்குள்ளே ஒரு தனிமை, ஒரு வெறுமை, ஒரு சோர்வு. எப்படி வாழ்வோம், என்ன செய்வோம், நம்பிக்கையே இல்லை. ஆனால் வெளி தோற்றத்திற்கு யாரை பார்த்தாலும் ரொம்ப நல்லா பேசுகிற ஒரு வாழ்க்கை. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு ஞானத்தை கொடுத்து கர்த்தர் என்னை தைரியப்படுத்தினார். அன்றிலிருந்து நான் நம்புகிறேன், என்னுடைய இருதயத்திலே இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை நான் உணர்கிறேன். எத்தனையோ பிரச்சனைகள் வருகிறது, எத்தனையோ போராட்டங்கள் வருகிறது, ஆனாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு தைரியம், சமாதானத்தை இன்றைக்கு நான் உணர்கிறேன். நான் நம்புகிறேன், நான் உணர்ந்த அந்த சந்தோஷத்தை நிச்சயம் உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வாசிக்கிறோம். சிறைச்சாலையிலே இருக்கிறார்கள், அவருடைய கையும் கால்களும் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த இடம் அசையத்தக்கதாக அவர்கள் ஆண்டவரை துதித்து பாடினார்கள். எப்படி பாட முடிஞ்சிருச்சு? அந்த இடம் இருக்கிற இடம் சிறைச்சாலை அல்லவா, கை கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது அல்லவா, அந்த இடத்துல சந்தோஷப்பட முடியுமா அப்படின்னு கேட்கும்போது எதுவுமே இல்லாவிட்டாலும் அவருடைய சந்தோஷத்தை யாராலும் எடுத்து போடவே முடியவில்லை. நான் வாஞ்சிக்கிறேன், அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய முடியுமானால் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு திரும்ப திரும்ப கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் உங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு கர்த்தராலே முடியும். எல்லா சூழ்நிலைகளும் கட்டப்பட்டிருந்தாலும் உங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு என்னுடைய ஆண்டவராலே முடியும். இந்த 40 நாட்கள் ஜெபம் முடிகிறதுக்குள்ளே கர்த்தர்
கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னுடைய வெற்றிடத்தை நான் சரி செய்வேன். இனி இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி உங்களை வந்து சேரும், ஒரு தைரியம் வந்து சேரும். இனி எந்த பிரச்சனையும் எந்த மனிதனும் உங்களை காயப்படுத்த முடியாது, உங்களை சோர்வுக்குள்ளாக்க முடியாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. ஆமேன். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். நீர் கேட்கிறீர் ஆண்டவரே. என் பிள்ளைகளை அனுப்பி இருக்கிற ஜெப குறிப்புகளை எல்லாம் நீர் கேட்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, எத்தனையோ சாட்சிகள் தினம் தினம் நாங்கள் கேட்கிறோமே. இப்பொழுதும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாட்சியாய் நிறுத்துவீராக. அவருடைய இருதயத்திலே ஒரு வெற்றிடம், என்ன இருந்தாலும் ஒரு வெற்றிடம். தகப்பனே, இப்பொழுது அதை மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்று பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபை தாங்கட்டும், இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஜெப குறிப்புகளை தெரியப்படுத்துங்கள். God bless you. Praise the Lord.